வாய்களை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போமா? எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். நான் எம்மாத்திரம் அப்பா, என் வீடு எம்மாத்திரம் ஆண்டவரே. உடைய சுத்த கிருபை, உடைய சுத்த கிருபை, உடைய தயவு, உடைய இரக்கம், உடைய பராமரிப்பு எங்கள் ஜீவனை காத்ததற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. நீர் எங்களை விட்டு விலகாத ஆண்டவராய், எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துகிற தேவனாய், அப்பா எங்கள் வலப்பக்கத்தில் அரணாய் இருந்து அண்டு துணையாய் இருந்து நடத்துகிறீரே. உம்மை துதிக்கிறோம் 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 மை துதிக்கிறோம் மை துதிக்கிறோம். நாங்கள் ஆண்டவரே பள்ளத்தாக்கிலே போனாலும் அங்கேயும் நீர் இருக்கிறீர். இதோ நாங்கள் சிகரங்களுக்கு சென்றாலும் அங்கேயும் உடைய கரம் எங்களை பிடிக்கிறதே. அல்லேலூயா. சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பவுமாய் இருப்பவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எத்தனையோ காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் செய்து கொண்டே இருக்கிறீரே, அதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஆண்டவரே இதோ காலை வேளையில் உடைய நாமத்தை உயர்த்துகிறோம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமானத்தை உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெயராமல் இருக்குன்னு சொன்ன ஆண்டவர் நம்மை நடத்தும்படியாக. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் இதோ நிலை மாறி போனாலும் அவர் கிருபை அவருடைய இரக்கம் மாறாமல் நம்முடைய வாழ்க்கையில் இருப்பதை உணர்ந்த பிள்ளைகளாய் கரங்களை தட்டி உற்சாகமாய் நாம் அந்த பாடலை நாம் பாட இருக்கிறோம். எல்லாரும் கரங்களை உற்சாகமாய் தட்டுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது இந்த வாழ்விலே. எல்லாரும் பாடுவோம். அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது இந்த வாழ்விலே. மலைகள் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது இந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது இந்த வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத செய்கிறார். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத செய்கிறார். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், எந்த நிலை வந்தாலும் நீர் என்னோடு இருக்கிறவர். அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது இந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது இந்த வாழ்விலே. யெகோவா நிசி யெகோவா நிசி என்ற ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். யெகோவா நிசி என்ற ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் விலகி போனாலும், மலைகள் விலகி போனாலும்
பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. அவர் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திடுவேனே. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லை. என் தேவையெல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே என்ற தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரப்பா என்ற தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எங்கள் தேவனே, தேவையை சந்திப்பவரே, மை துதிக்கிறோம். யெகோவா ரப்பா என்ற தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்த நின்னாலும் மரண இருளின் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்த நின்றாலும் என்னப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆமென். ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே என்ற தேவன் ஆமென். தேவைகள் யாவும் இயேசுவே. யெகோவா ரப்பா என்ற தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரப்பா என்ற தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. என் பட்சத்தில் ஒருபோதும் நான் ரசிக்கப்பட்டதில்லை. ஆமென். ஒருபோதும் நான் ரசிக்கப்படுவதில்லை. யெகோவா ஈரே என்ற தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரப்பா என்ற தேவன் என்னாலும் யெகோவா ஈரே என்ற தேவன் எங்கள் தேவனே, தேவைகள் எங்கள் ராஜனே, உம்மை துதிக்கிறோம். யெகோவா ரப்பா என்ற தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. மேலே நான் சாய்ந்து கொள்வதா கவலை ஒன்றும் எனக்கில்லையே. தேவையெல்லாம் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. ஒரு வார்த்தையின் மேலே அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே என்ற தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரப்பா என்ற தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற தேவன் ஆமென். தேவைகள் யாவும் சந்திப்பீரே. இயேசுவே, உம்மை துதிக்கிறோம். யெகோவா ரப்பா என்ற தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அவர் நம்முடைய யெகோவா ஈரே, யெகோவா ரஃபா, நம்முடைய யெகோவா நீசி. அவர் நம்முடைய ஜெயக்கொடியானவர். அல்லேலூயா. எல்லாரும் சத்தமாக சொல்லுவோமா? அல்லேலூயா. இந்த கால வேளையிலும்
மனிதன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிற ஆண்டவர் வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் ஆண்டவரே என்று சொல்லி இந்த கால வேளையில் ஆண்டுடைய சமூகத்திலே நம்ம ஒப்பு கொடுப்போமா? நித்திய வழியில், அந்த சத்தியத்தின் வழியில் ஆண்டவரே நீர் எங்களை நடத்தும் என்று சொல்லி ஆண்டுடைய கரத்திலே நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆம், நம்முடைய ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை நடத்துவார். நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மை நடத்த போதுமானவராக இருக்கிற அந்த ஆண்டுடைய கரத்திலே நம்மை முழுமையாக ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா. ஆராதனைக்குரியவரே, உம்மை உயர்த்தி ஆராதிப்பேன். நீர் எங்களுடைய வாழ்க்கையின் எல்லாமா இருக்கிறபடினாலே ஆராதனைக்கு தகுதியான தேவனாய், ஆராதனைக்கு தகுதியான ஒரு கடவுளாய், ஆண்டவராய் நீர் இருக்கிறபடினாலே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உமக்கு எல்லா கனமும் மகிமையும் செலுத்துகிறோம் என்று சொல்லி அப்படியே நாம் ஜெப நிலையில் இந்த பாடலை பாடி நம்மை ஆண்டுடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா. ஆராதனை கூறியவரே, உம்மை உயர்த்தி ஆராதிப்பே. ஆராதனை கூறியவரே, உம்மை உயர்த்தி ஆராதிப்பே. பரிசுத்தர், நீ பரிசுத்தர், பரிசுத்தர், நீ பரிசுத்தரே, பரிசுத்தர், நீ பரிசுத்தர், பரிசுத்தர், நீ பரிசுத்தரே. என்னை நேசிப்பவர் நீரல்லவோ, என்னுடைய ஆராதனை உங்களுக்கு தான். என்னை நேசிப்பவர் நீரல்லவோ, என்னுடைய ஆராதனை உங்களுக்கு தான். பரிசுத்த, நீ பரிசுத்த. எல்லாரும் சொல்லுவோம், அவர் ஒருவரே பரிசுத்தர். பரிசுத்தத்தை கொண்டு இந்த கால வேளையில நம்மை பரிசுத்தப்படுத்தும்படியா ஆண்டவரே, நீர் பரிசுத்தர். என்னை மன்னித்தவர் நீரல்லவோ, என்னுடைய ஆராதனை உங்களுக்கு தான். என்னை மன்னித்தவர் நீரல்லவோ, என்னுடைய ஆராதனை உங்களுக்கு தான். பரிசுத்தப்பட வேண்டும் என்பதே அவருடைய சுத்தமாக இருக்கிறது. உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர் அவர் ஒருவரே. பரிசுத்த, நீ பரிசுத்த, பரிசுத்த, என்னை ஆட்கொண்டவர் நீரல்லவோ, என்னுடைய ஆராதனை உங்களுக்கு தான். என்னை ஆட்கொண்டவர் இந்த கால வேளையில முழுமையாக ஆட்கொள்ளும் அப்பா. சிறியோர் முதல் பெரியோர் வரை அனைவரையும் பரிசுத்த, நீ பரிசுத்த, பரிசுத்த, நீ பரிசுத்தரே. ஆமென். இயேசு பரிசுத்தர், பரிசுத்தர், நீ பரிசுத்தரே. பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. ஆமென். பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார்.
புறப்பட்டாலும் கைவிட்டாலும் என் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். எந்த உள்ளம் ஸ்திரமாக திடமாக கர்த்தருக்கு என்றென்றும் காத்திருக்கும். எந்த உள்ளம் ஸ்திரமாக திடமாக கர்த்தருக்கு என்றென்றும் காத்திருக்கும். காலையும் இயேசுவே எப்பொழுதும் பாட மை துதிக்க ஆராதிக்க கிருபை தாங்கப்பா. கர்த்தரை நான் காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும். எனக்காக எனக்காக யாவும் செய்து முடிப்பார் என் கர்த்தர் வாக்கு மாறி. இந்த 24ஆம் தேதி உங்களுக்கு குறித்திருக்கிறதை கர்த்தர் நிறைவேற்றுவார். உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். உங்கள் மன விருப்பத்தை ஆண்டவர் தருவார். தமக்கென்று பக்தர் யாவர் விருப்பமும் தவறாமல் நிறைவேற்றும். பயந்த பிள்ளைகளுக்கு நன்மையை வழங்காதிரார். கண்டிப்பாக ஆமென் நிறைவேற்றுவார். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா. இயேசுவே நீ ஜீவிக்கிறீர். நீ எங்களுக்குள்ளே வாழ்கிறீர். நீ எங்கள் மத்தியிலே உலாவுகிறீர். உம்முடைய மகிமைக்காக உம்முடைய பிரசன்னத்திற்காக ஸ்தோத்திரம். அல்லே கடைசியாக எல்லாம் அல்லேலூயா மகிமையின் பிரசனத்தினால ஒவ்வொரு நிரப்புவீராக. உம்முடைய சித்தம் செய்ய எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை அர்ப்பணிக்கிறோம். தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே. இன்னும் தேவை கிருபை தாருமே. எல்லார் கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். உடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த ஆராதனையில் கர்த்தர் மகிமைப்பட்டீர். உமக்கு நன்றி. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்கார்வோம். சுயாதிகாரா சுந்தர குமாரா, சுயாதிகாரா சுந்தர குமாரா, சொந்த உலகந்தனை துவந்த மைந்தனான சுயாதிகாரா சுந்தர குமாரா. அகிலத்தை ஒரு சொல்லால் அமைத்தனையே, அதை ஒரு பம்பரம் போல் இசைத்தனையே, தூகில் போல காயமது லகுவாய் சமைத்ததிலே சோதி பல மாதிரியாய் தூக்கி அங்கு லங்க வைத்த சுய அதிகாரா சுந்தர குமாரா. நர
மரப்பவர் கூடியோரு மனை முடிக்க நாளெல்லாம் உழைத்திட்டாலும் நாள் பிடிக்குமே. மரம் உயிர்த்தாது இன்னும் வான்புவி அனைத்தையும் ஒரு வார்த்தையால் கனப்பொழுது நெத்தியாய் உண்டாக்கி வைத்த சுய அதிகாரா சுந்தரகுமாரா. கரை மத கற்ற குளம் புவியில் உண்டோ, கடலுக்கு அவன் சொல்லன்றி கரைகள் உண்டோ. திரை திரையாக சலம் மலை போல் குவிந்தெழுந்தும் சேதமின்றி பூதளத்தை மதயவாய் பாதுகாக்கும் சுய அதிகாரா சுந்தரகுமாரா. பாவமனுவோர் முகத்தை பார்த்தாயே, பாவ சுமை தோல் சுமந்து தீர்த்தாயே. சாமி உனை பற்றும் தேவதாசருக்கு இறங்க வேண்டும். தஞ்சம் தஞ்சம் ஓடி வந்தோம் கெஞ்சு மனு கேட்டவுள்வான் சுய அதிகாரா சுந்தரகுமாரா. சுய அதிகாரா சுந்தரகுமாரா. சொந்த உலகந்தனை துறந்த மறிமைந்தனான சுய அதிகாரா சுந்தரகுமாரா. பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவாலும் நம்மை தேற்றி ஆதரித்து அரவணைத்து இன்றைக்கும் கர்த்தருடைய பரிசுத்த சமூகத்தில் நம்மை அழைத்து வந்திருக்கிற தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியானவராலும் நமக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். நான் இப்போ தான் காலை உணவு இருந்தபோது பாஸ்டர் சொன்னேன், மதுரவாயில் ஈசிஐ சர்ச்சில் வரும்போது தான் ஐயா அதிகமான வேத வசனங்களை கேட்க முடிகிறது. பாஸ்டரும் நிறைய வசனங்களை சொல்கிறாரு, விசுவாசிகளும் நிறைய வசனங்களை சொல்லுவாங்கன்னு சொல்லி இப்போ தான் சொல்லிட்டு வந்தேன். ஆனால் நீங்கள் அதனால தான் நீங்கள் வசனத்தை முடிப்பீங்கன்னு நினச்சேன். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். அல்லேலூயா. இப்படி ஒரு நாளை காண செய்த கர்த்தரை துதிப்போம். மனித வாழ்க்கையில் இந்த உலகத்தில் கருவிலிருந்தே அழிந்து போகும் மனிதர்கள் இருக்கிறார்கள். பிறந்து சில காலம் வாழ்ந்து விட்டு இந்த உலகத்தை விட்டு கடந்து போகிற பெருங்கூட்டம் பிள்ளைகள் இருக்கிறார்கள். வாலிப வயதில் தன் வழிகளை காத்து கொள்ள வேண்டிய இளைஞர்கள் இந்த உலகத்தின் சத்துவங்களினால் சீரழிக்கப்பட்டு இந்த உலகத்தை விட்டு கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். பெரியவர்கள் காலமெல்லாம் வாழ்ந்து எதற்கு வாழ்ந்தோம் என்று தெரியாதபடி முடிந்து போகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு கால சூழ்நிலையில் கர்த்தர் உங்களையும் என்னையும் இந்த சமுதாயத்தில் நன்மை செய்தவர்களாய் நன்மைக்காக வாழும்படி அழைத்து வந்திருக்கிறார் என்கிற ஒரு விசுவாச அறிக்கையின் வழியாக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இந்த அருமையான பரிசுத்த நாளின் காலை பொழுதில் உங்களோடு சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்க நானும் எனக்கும் என் மனைவிக்கும் என் ஆண்டவர் கொடுத்த இந்த வாய்ப்பிற்காக ஆண்டவரை துதிக்கிறேன். இந்த வாய்ப்பை கர்த்தருடைய வார்த்தைகளை தியானம் செய்வதற்கு இந்த வாய்ப்பை அளித்த உங்கள் போதகரம்மா, இன்னும் சபை கமிட்டி பொறுப்பாளர்கள் மற்றும் சபை விசுவாசிகள் குடும்பங்கள், உங்கள் அனைவருக்காக நான் ஆண்டவரை அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பிலும் நாங்கள் சார்ந்து கர்த்தரை ஆராதிக்கிற தென்னிந்திய திருச்சபை சென்னை அண்ணாநகர் மேற்கு நேசமேப்பர் ஆலயத்தின் சார்பிலும் இப்படி நின்று கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு பாக்கியம் கொடுத்த நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழு என்கிற மிஷனரி குடும்பம், அதே போல் வட இந்தியாவிலிருந்து தென்னிந்தியாவுக்கு பிழைப்பு தேடி வந்தவர்கள் மத்தியில் ஊழியம் செய்யக்கூடிய மைக்ரன்ஸ் மிஷன், இன்னும் பார்வையற்றவர்கள் மத்தியில் ஊழியம் செய்யக்கூடிய மிஷன் டு த பிளைண்ட், இதே போல் இன்னும் அநேக நன்மை செய்யும் அமைப்புகளுக்காகவும் ஆண்டவரை ஸ்தோத்தரித்து இவைகள் அனைத்தின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய காலை வணக்கத்தை வாழ்த்துக்களையும் கோரிக்கொள்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று இஸ்ரவேல் சொல்வதாக, அவர் கிருபை என்றும் உள்ளதென்று
ஆரோனின் குடும்பத்தார் சொல்வார்களாக, அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் சொல்வார்களாக. இந்த காலையில் கர்த்தர் நமக்கு நன்மை செய்திருக்கிறார், நன்மையானதை தருகிற ஆண்டவர். சங்கீதம் 85:12 சொல்கிறது, கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். கர்த்தர் நன்மையானதை தருவார். அவர் ஒரு நாளும் தீமை செய்கிற தெய்வமே கிடையாது. தீமையின் அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த என்னை நன்மை செய்கிற கர்த்தர் என்னை கண்டதுடைய விளைவு தான் உங்கள் முன்பாக நின்று கொண்டிருக்கிறேன். இந்த உலகத்தில் அழகாய் பாடணும் இல்லையா, அவர் நாமம் இயேசு என்ற நாமம், அவர் நாமம் யெகோவா ராஃபா. இன்றைக்கு காலையில் என்னுடைய 2 கால்களும் விழுந்து போய் இனி நான் நடக்க மாட்டேன், படிக்கட்டெல்லாம் ஏற முடியாதுலாம் சொல்லி இந்த உலகத்தின் மருத்துவர்கள் சொன்ன நிலைமையில் பரம மருத்துவராகிய இயேசு தன்னுடைய உடம்பில் ஏற்றுக்கொண்ட காயங்களின் வழியாய் வருகிற சர்வாங்க சுகத்தினால் என்னை உங்கள் முன்பாக நிற்க பண்ணியிருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். நம் அனைவருக்கும் இப்படி அநேக சாட்சிகள் இருக்கிறது. அவர் நம்மை சாட்சிகளாக அழைத்து வந்திருக்கிறார். நம்மை நான் 1 பேதுரு 2:9 வாசிக்கிறபடி அந்த காலத்திலிருந்து நம்மை தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்தில் வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்மை ராஜரீக ஆசாரிய கூட்டமாக வைத்திருக்கிறார். அவருடைய ஒரு நல்ல ஜாதி. என்ன ஜாதி? இந்த நாட்டில் பெரும் பிரச்சனைக்கு காரணமே என்ன பிரச்சனை தான்? எல்லா சாமியும் ஒன்று தான், எல்லா மதமும் ஒன்று தான், எல்லா தேசமும் ஒன்று தான், ஆனால் எல்லா ஜாதியும் ஒன்று தான் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதனால தான் இந்த நாட்டில் பிரச்சனையே. ஆகவே இப்படி பலவிதமாய் பிரிந்து கிடக்கக்கூடிய குழப்பங்களின் மத்தியில், குளறுபடிகள் மத்தியில் நிறைந்து கிடக்கிற இந்த தேசத்திற்கு ஒரு நல்வாழ்வு இருக்கிறது என்றால் அவருடைய நாமம் இயேசு. அந்த இயேசு என்கிற நாமத்தினால் கர்த்தர் நம்மை பரிசுத்த ஜாதியாக அவருக்கு சொந்தமாக ஜனமாக அழைத்திருக்கிறாரே. இந்த அழைப்பின் அடிப்படையில் தான் இன்னொரு முறை இந்த தேவாலயத்தில் கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆமேன். தொடர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம். அவர் வருகையோ என்னுடைய மரணமோ எது முந்தி கொண்டாலும் அவரை சந்திப்போம் என்கிற அந்த நிச்சயத்தோடு, பரலோகத்துக்கு போவோம் நிச்சயத்தோடு கர்த்தரை ஆராதிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த உணர்வோடு கர்த்தரை ஆராதிப்போம். கர்த்தருடைய வசனங்களை தியானிப்பதற்காக நம்மை ஆயத்தப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் நாம் வாசிக்க கேட்ட 2 வேத பகுதிகளையும் நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் அன்போடு கேட்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியுடைய புத்தகம் 1 அதிகாரம், அந்த அதிகாரத்தின் சில வசனங்களை வாசித்தோம். அதே போல் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்தில் சில வசனங்களை வாசித்தோம். நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். இதன் அடிப்படையில் இன்றைக்கு காலையில் எல்லா காலமும் காலங்காலமாய் நாம் செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். காலங்காலமாய் கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். காலங்காலமாய் அவருடைய வசனங்கள் நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறது. வேத வசனமே முக்கியம், வேத வசனமே மருந்து. அதனால தான் சங்கீதக்காரன் 19 சங்கீதத்தில் மிக அழகாய் சொல்லுகிறான், உம்முடைய வேதம், கர்த்தருடைய வேதம், கர்த்தருடைய வேதம் என்ன இல்லையா, குறைவற்றதும் என்னுடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாக இருக்கிறது. செத்து கிடந்த 4 நாட்களாக இருந்து ஆண்டவரே நாருமே என்று சொன்னபோது இயேசு லாசருவே வெளியே வா என்று கூப்பிட்டு ஜீவனை கொடுத்தார். நாம் ஆராதிக்கிற கர்த்தர் ஜீவனுள்ள தேவன். ஆமேன். அவர் ஜீவனுக்கு அதிபதி, அவர் ஜீவனை கொடுக்கிற தெய்வம். அதனால தான் கர்த்தருடைய வேதம், அவருடைய வார்த்தைகள், வார்த்தை மாம்சமாய் வெளிப்பட்டவர், அந்த வார்த்தை ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிறது. அந்த வார்த்தை இந்த வேதம், இந்த வேதம் குறைவற்றதும் என் ஆத்துமாவை, ஒரு விசுவாச அறிக்கையாக சொல்கிறாமா கர்த்தருடைய வேதம். எல்லோரும் மனசில் கை வச்சு, ஏன்னா சிலருக்கு மனசே இல்லை. பார்த்தீங்களா, சமீபத்தில் ஜப்பான் தேசத்தில் ஒரு பெரிய ரோபோ கண்காட்சி நடந்து கொண்டிருந்தது. அந்த நிகழ்ச்சியை நான் வீடியோவில் பார்த்தேன். ஒரு பெரிய ரோபோ கண்காட்சி, மிக அழகான பெண்கள், வாலிப பெண்கள் ரோபோவாக செய்யப்பட்டு வைத்திருந்தார்கள். மிக அழகான வாலிபர்கள், ஆனால் தலையில் முடி மட்டும் கிடையாது, முடி இல்லாத வாலிபர்கள். ரோபோ, நிறைய ரோபோ கண்காட்சியாக வைக்கப்பட்டிருந்தது. அந்த ரோபோவை செய்து வைத்த விஞ்ஞானிகள் பக்கத்தில் நின்னாங்க. அதை வாங்குவதற்காக அநேக தேசங்களிலிருந்து மக்கள் வந்திருந்தார்கள். அவங்களெல்லாம் பார்த்துட்டு ஒவ்வொரு ரோபோவாக காண்பித்து கொண்டே இருக்கிறார்கள். அப்போது
இந்த ரோபோவை விற்கிறவர்கள். அந்த மனிதன் சொல்கிறான், இந்த ரோபோவை நான் அவனுடைய உள்பகுதியை திறந்து காண்பிக்க போகிறேன் என்று சொன்னான். நான் என்ன நினச்சேன்னா, அழகான, பார்ப்பதற்கு மிக அழகான பெண், மிக சிறந்த நல்ல தரமான வாலிபன், இவங்களெல்லாம் பார்க்கும்போது ஒருவேளை மனிதர்களைப் போலவே இருப்பாள்னு நினைத்தோம். ஆனால் அந்த விற்கிற மனிதன் ஓடி வந்து ஒரு கீயை போட்டான். இந்த கீ போட்ட உடனே அந்த பொண்ணுடைய அந்த இதய பகுதி திறந்தது. உள்ளே என்ன இருந்துச்சு தெரியுமா? வெறும் பேட்டரிகளும் ஒயரும் தான். அங்கே என்ன இல்லை சொல்லுங்களேன்? மனசு இருக்கா இல்லையா? ஆத்மா இருக்கா இல்லையா? இல்லையா? இதுவும் இருக்கா இல்லையா? யாருக்கு? ரோபோவுக்கு இல்லை, நமக்கு. ECI ட்ரினிட்டி சர்ச் மதுரவாயல் விசுவாசிகளுக்கு மனசு இருக்கா இல்லையா? இதுவும் இருக்கா இல்லையா? திறந்து பார்க்கணுமோ? அது இல்லைன்னு நினச்சா தான் திறந்து பார்ப்பாங்க. சில நேரத்தில் இதையும் பிரச்சனை பண்ணிச்சுன்னா தான் திறந்து பார்ப்பார்கள். ஏன்னா அன்பு தேவனுடைய பிள்ளைகளை மனசில் வச்சுக்கலாமா? கர்த்தருடைய நான் வாசிக்கிற, நான் தியானிக்கிற, நான் வணங்குகிற என் கர்த்தர் வார்த்தையாக இருக்கிறார். அவருடைய வேதம் குறைவற்றதும் என் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதமாக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த நாளுக்கு நான் வாசிக்க கேட்ட வேத வசனங்களின் அடிப்படையில் நான் தியானிப்பதற்காக தெரிந்து கொண்ட ஒரு வேத வசனத்தை நாம் சேர்ந்து வாசிக்கலாம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கிறோம். பைபிளை வேதத்தை சேர்ந்து வாசிக்கிறோம். ஒரு காலத்தில் குடும்ப ஜெபம் வீடுகளில் கணவன் மனைவி பிள்ளைகள் அப்பா அம்மா தாத்தா பாட்டி மாமனார் மருமகன் மாமியார் மருமகள் எல்லாரும் சேர்ந்து தான் குடும்ப ஜெபம் நடக்கும். அதுக்கு பேர் என்ன குடும்பம் சொல்லுங்களேன்? பேசவே மாட்டீங்களா? நான் தான் காலையில் பொங்கல் சாப்பிட்டேன், நீங்களும் பொங்கல் சாப்பிட்டீங்களோ? கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். நல்லா யோசிச்சு பாருங்க. அதுக்கு பேர் என்ன தெரியுமா? சொல்லுங்களேன். சத்தமே வராதா? பயப்படுறீங்களோ? பாஸ்டரை பார்த்து பயப்படாதீங்க. கூட்டு குடும்பம்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர், ஜாயின்ட் ஃபேமிலி. அதனால தான் அந்த வசனம் ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறது. 133வது சங்கீதம் முதல் வசனம் சொல்லுகிறது, இதோ சகோதரர் சகோதரிகள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மை ஐயாமா. தம்பி தங்கச்சி, எத்தனை நன்மை. இன்றைக்கு பிரிக்கப்பட்டு கிடக்கக்கூடிய பிரிந்து போகிற சமுதாயத்திற்குள்ளாய் இணைந்து வாழ்வதற்காக நம்மை அழைத்திருக்கிறார். அதுதான் திருச்சபை. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்துக்கோ, பிரிச்சுட்டு போயிடக்கூடாது. ஆகவே இந்த ஆராதனைக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். உங்களோடு சேர்ந்து என் ஆண்டவரை அழகாய் பாடுவதற்கு தேவன் பாக்கியம் கொடுத்தார். ஆண்டவரை தொடர்ந்து ஆராதிப்போம், விடுதலையோடு ஆராதிப்போம். நாம் வாழ்கிற இந்த மாதம் என்ன மாதம்? ஆகஸ்ட் மாதம். என்ன மாதம்? விடுதலையின் மாதம். அல்லேலூயா. ஆகஸ்ட் 15 தானே நம்ம கொண்டாடணும். இந்த தேசம் விடுதலை பெற்று 79 ஆண்டுகள். இந்த தேசத்தின் விடுதலையை இருட்டடிப்பு செய்வதற்காக இந்த தேசத்தை, இந்தியாவை, 150 கோடி மக்கள் வாழக்கூடிய இந்த நாட்டை மீண்டும் அடிமைத்தனத்திற்குள்ளாக கல்வி வழியாக, மருத்துவம் வழியாக, பொருளாதாரம் வழியாக, குடும்பங்கள் வழியாக, மதம் வழியாக, மார்க்கங்கள் வழியாக, அதிகாரம் வழியாக, அரசியல் அமைப்பு வழியாக இன்றைக்கு இந்த தேசத்தை அடிமைப்படுத்துவதற்கு இன்றைக்கு பல பிரயத்தனங்கள் செய்யப்பட்டு கொண்டிருக்கிற காலத்தில் கர்த்தர் உங்களை என்னை விடுதலை ஆக்கி இருக்கிறார். அல்லேலூயா. நாம் விடுதலை உள்ள ஒரு தேசத்தில் வாழ்கிறோம் என்கிற சந்தோஷத்தோடு ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். கர்த்தருடைய ஆவியானவர் எங்குண்டோ அங்கு விடுதலை உண்டு. கடிச்சு பிடிச்சிட்டு உட்காந்துருக்க மாட்டான் இல்லையா? ஸ்மைல் பண்ணுவாங்க, சிரிப்பாங்க. தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் வேத தியானத்திற்காக நான் தெரிந்து கொண்ட வேத பகுதி நாம் சேர்ந்து வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10வது அதிகாரம், அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 38வது வசனத்தை நாம் யாவரும் சேர்ந்து வாசிக்கலாம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே
அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். அல்லேலூயா. இயேசு நன்மை செய்கிற தெய்வம். ஆமென். அவர் நன்மையானதை தருகிற தேவன். ஆகவே அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அதோடு பிசாசின் அடிமைத்தனத்தில் அடிமைப்பட்டு கிடந்தவர்களை குணமாக்கிறவர்களாய் சுற்றி திரிந்தார். 2 குணங்கள். ஒன்று சரீர குணம், த பிசிக்கல் ஹீலிங். இன்னொன்று ஆத்தும குணம், த ஸ்பிரிச்சுவல் இன்னர் ஹீலிங். இந்த 2லையும் மிக முக்கியமானது என்ன? ஆத்துமா குணமாக வேண்டும். ஆமென். அதுக்காக தான் இயேசு வந்தார். ஆகவே நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்த அந்த இயேசுவை ஆராதிக்க வந்திருக்கிறோம். நாமும் நன்மை செய்கிறவர்களாய் வாழவும் பேசவும் செயல்படவும் தேவன் நம்மை அழைக்கிறார். அந்த அழைப்பிற்கு இணக்கம் கொடுத்து ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ தேவன் நமக்கு உதவி செய்வராக. ஒரு நாளில் நானும் வாலிப வயதில் சென்னையில் 44 ஆண்டுகளுக்கு முன்பாக எப்படி வேணாலும் வாழலாம் என்கிற வாழ்வு முறையில் தான் இருந்தேன். ஆனால் ஆண்டவர் அழகாய் கற்றுக் கொடுத்தார். அழகான ஒரு தேவனுடைய மனிதன் பாடினார் ஒரு பாடல். பாரிலே ஒன்றும் இல்லையே மாயை இந்த வாழ்விலே, பாரிலே ஒன்றும் இல்லையே மாயான இந்த வாழ்விலே, தேவ சித்தம் செய்வதே என்னாவல் என்றுமே, தேவ சித்தம் செய்வதே என்னாவல் என்றுமே. ஒரு நாளில் பாவியாய் அலைந்தேன், என் இயேசுவின் அன்பின் மறந்தேன். ஒரு நாளில் பாவியாய் அலைந்தேன், எந்தன் இயேசுவின் அன்பினை மறந்தேன். மனதும் மாமிசம் விரும்பியதை செய்தேன், மன நிம்மதியும் இழந்தேன். மனதும் மாமிசம் விரும்பியதை செய்தேன், மன நிம்மதியும் இழந்தேன். பாரிலே ஒன்றும் இல்லையே மாயான இந்த வாழ்விலே, பாரிலே ஒன்றும் இல்லையே மாயான இந்த வாழ்விலே, தேவ சித்தம் செய்வதே என்னாவலென்றுமே, தேவ சித்தம் செய்வதே என்னாவலென்றுமே. வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? நம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதுனாலே என்று இப்படி ஒரு நாட்களில் ஒரு வாலிபர் கூட்டத்தில் கற்றுக் கொடுக்கப்பட்ட அந்த நாள் என் இயேசுவுக்கு என்னை ஒப்பு கொடுத்ததுனால உங்கள் முன்பாக நின்று கொண்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் தான் படித்தேன், அதுக்கப்புறம் தான் வக்கீலானேன். உண்மையை சொல்கிறேன், நான் அட்வொகேட்டாக இருக்கிறேன். நான் சொல்வதெல்லாம் பொதுவாக என்ன சொல்லுவாங்க? நீங்கள் சிரிக்கிறத பார்த்தாலே எனக்கு புரியுது. என்ன தங்கச்சி அவ்வளோ சிரிக்கிறாங்க பாருங்க. நான் சொல்வதெல்லாம் உண்மை. நான் கரஸ்பாண்டன்ஸில் படித்த ஆள், நான் கல்லூரிக்கு போனதே கிடையாது. என் இயேசு என்னை வாழ வைத்தாரையா. அம்மா, இந்த இயேசு நல்லவர். அல்லேலூயா. இந்த இயேசு நன்மை செய்கிறவர், இந்த இயேசு நன்மையானதை தருகிறவர். அவர் நன்மையானதை செய்கிறவராய் சுற்றி திரிந்ததுடைய விளைவுதான் நீங்களும் நானும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அவர் சுற்றி திரிந்து சென்னையில் மதுரவாயில் பகுதியிலெல்லாம் இந்த இயேசு தன்னுடைய பிள்ளைகள் வழியாய், ஊழியர்கள் வழியாய், திருச்சபை வழியாய் சுற்றி கொண்டே இருக்கிறதுனால தான் நரகத்துக்கு போக வேண்டிய பாவிகள் தேவ சமூகத்தில் வருவதற்கு ஆண்டவர் நம்ம அழைத்து இணைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த அழைப்பிற்கும் அவருடைய இரக்கத்திற்கும் இணக்கம் கொடுத்து நீங்களும் நானும் நன்மை செய்கிறவர்களாய் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அந்த விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் இன்றைக்கு காலையில் மீண்டும் ஒரு முறை கர்த்தர் பலவிதமான உபத்திரவங்கள் மத்தியில் சபை, இந்திய திருச்சபை இன்றைக்கு பல உபத்திரவங்களை சந்தித்துக் கொண்டிருக்கும் போது இந்திய சுவிசேஷ திருச்சபை மதுரவாயில் இத்தனை சந்தோஷமாய் சமாதானமாய் ஆராதிக்கிறது என்றால் கர்த்தருக்கு நான் மையை செலுத்த வேண்டும்.
ஹல்லேலூயா. அவருக்கு நன்றி உள்ளவர்களாய் வாழ வேண்டும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பிசாசின் அடிமைத்தனத்தில் அகப்பட்டவர்களை குணமாக்கும்படி, அதனால தான் பேதுரு தெளிவாய் சொல்லுகிறார். 1 பேதுரு 2:9 வாசிக்கிறோம். யோவான் சொல்லுகிறார். யோவான் 3வது அதிகாரம் 2வது வசனத்தில் வாசிக்கிறோம். 3 யோவான் 2வது வசனத்தில் வாசிக்கிறோம். பிரியமானவனே, பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்வது போய் சுகமாய் வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டும். அப்படின்னால் ஆத்தும சுகத்தை விரும்புகிற ஆண்டவரை ஆராதிக்கிறோம். அந்த உணர்வோடு நாம் கர்த்தரை ஆராதிக்கும் வாழ்வின் கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய வருகையின் அனைத்து சத்துவங்களும் செயல்பட்டு கொண்டிருக்கிற காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதற்காகத்தான் வருகிற ஆகஸ்ட் 30, 31 உங்களுடைய தேவாலயத்தில் வைத்து அனைத்து ஊழியர்களுடைய கூடுகையில் கடைசி கால செய்திகளை கேட்பதற்காக பாஸ்டர் ஜெகன் வராருன்னு நினைக்கிறேன், இல்லையா? ஜெகன் வராரு. இயேசு வருவாரா? புரியலையோ? அவர் வருவார். ஆமென். இப்படி தான் ஒரு சர்ச்சில் ஒரு அம்மா ரொம்ப வேகமாக ஜெபம் பண்ணிட்டே இருந்தாங்களாம். இயேசுவே, வீட்டில் போனால் பிரச்சனை சுவாமி, சர்ச்சில் வந்தால் பிரச்சனை, எனக்கு யாரும் என்னை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க, சீக்கிரம் வாரோம், என்னை எடுத்துக்கொண்டு போகும், நான் உமோடு வர வாஞ்சிக்கிறேன்னு சொல்லி வாஞ்சியோடு ஜெபம் பண்ணாங்களாம். அவங்க பண்ணுற ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் இறங்கி இறங்கி தேவதூதன் அனுப்பிட்டார். இவங்க கண்ணை முழிச்சு பார்த்தோட தேவதூதன் பக்கத்தில் நிற்கிறான். நீ ஜெபம் பண்ணதை இயேசு கேட்டார், ஆண்டவர் கேட்டார், கூட வந்துருன்றாங்களாம். ஐயா, அடுத்த மாதம்தான் என் பேர பிள்ளைக்கு காது குத்து விழா வச்சுருக்காங்க ஐயா. என் பேரப்பிள்ளை நிகழ்ச்சியில் கலந்துக்காமல் நான் எப்படி வர முடியும்? 1 மாதம் பொறுத்துக்குங்க ஐயா. ஆயத்தமாக இருக்கிறோமா ஆண்டோடைய வருகைக்கு? அவர் வருகை மிக சீக்கிரம். மிக கவனமாய் வாழ தேவன் சபையை அழைக்கிறார். 7 சபைகளுக்கும் திருவிழம் பற்றுகிறார். கேட்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன். இன்றைக்கு காலையில் நாம் கேட்ட வசனங்களின் அடிப்படையில் சில நிமிடம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதற்காக ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக தலைவணங்கி ஜெபிக்கலாமா? எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே, கேட்கிற செவிகளை எங்களுக்கு திறந்து தாருன்னு கேட்போம். அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்த தேவன் ஐயாமா, அவர் இன்றைக்கும் நன்மை செய்கிறார். எல்லாருடைய வாழ்க்கையும் உன் மனசாட்சியில் கை வச்சு யோசித்து பாருங்க, கர்த்தர் எத்தனை நன்மை செய்திருக்கிறார். நான் இன்றைக்கு காலையில் ஜீவனோடு இருப்பது கர்த்தர் எனக்கு செய்திருக்கிற நன்மை. ஹல்லேலூயா. அவருக்கு நன்மை செலுத்துவோம். நன்மை செய்கிறவர் நம்முடைய காதுகளை தேவன் திறக்கட்டும், இதயங்களை கர்த்தர் பக்குவப்படுத்தட்டும், நம்முடைய சிந்தைகளை கர்த்தருடைய வாழ்வுக்கு நேராய் பரலோகத்துக்கு நேராய் செயல்படுத்தட்டும். ஒப்பு கொடுக்கலாமா? செங்கடல் தன்னை நடுவாய் பிரித்த எந்தன் தேவனின் கரமே, செங்கடல் தன்னை நடுவாய் பிரித்த எந்தன் தேவனின் கரமே, தாங்கியதே இந்நாள் வரையும் தயவாய் மா தயவாயா, தயவாய் மா தயவா, நன்றியால் பாடிடுவோ, நன்றியால் பாடிடுவோ, நல்லவரீசு நல்கிய எல்லா நன்மைகளை நீத்தே, நல்லவரீசு நல்கிய எல்லா நன்மைகளை நிறைத்தே. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்வில் பலவிதமான தடைகள், பாடுகள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் தகர்த்து இன்றைக்கு காலையில் நம்முடைய பரிசுத்த சமூகத்தில் வரும்படி எங்களுக்கு நன்மை செய்திருக்கிறீரே ஆண்டவரே. நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிகிற தெய்வம், இன்றைக்கும் நன்மை செய்கிறவராய் இருக்கிறீர். எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த வார்த்தைகளினால் என்னையும் எங்களையும் திருப்தியாக்கும் ஆண்டவரே. கேட்கும் செவிகளை திறந்து எங்களுடைய இருதயத்தில் நாங்கள் உம்முடைய வசனங்களை ஏற்றுக்கொள்ள ஆண்டவரே உதவி செய்யும். எங்களுடைய சிந்தைகளை உமக்கு நேராய் பக்குவப்படுத்தும். அடியேனுடைய வாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவருடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய பரிசுத்த சமூகத்தில் பிரீதியாக இருக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.
ஆமேன், ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நான் வாசித்த அருமையான அப்போஸ்தலர் நடபடிகள் 10வது அதிகாரம் 38வது வசனத்தின்படியாக இயேசு நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். இயேசு நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். அவரை நாம் ஆராதிக்கிற நாம் அவரை போலவே நன்மை செய்கிறவராய் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு கர்த்தர் இந்த வேத பகுதியை தியானிப்பதற்காக நம்மை தூண்டி இருக்கிறார்னு சொல்லி பரிசுத்த ஆவிக்குள்ளாக நான் நம்புகிறேன். என்னுடைய வாழ்க்கை நன்மை செய்கிற வாழ்க்கையாக, நன்மைக்கு ஏதுவான வாழ்க்கையாக இருக்கும் என்றால் அதற்கு பிரதிபலன் பரலோகம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது இல்லையா? நன்மை செய்யுங்கள் என்று சொல்லி ஆண்டவன் கற்றுக் கொடுக்கிறார். ஒருவேளை நான் தீமை செய்து வாழ்ந்தேன் என்றால் என்னுடைய முடிவு நரகத்தில் இருக்குன்னு சொன்னான். ஏன்னா ரோமர் 6:8 நாம் தெளிவாய் வாசிக்கிறோம், பாவத்தின் சம்பளம் மரணம், ஆனால் தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நித்திய ஜீவன். அப்படி என்றால் அர்த்தம் என்ன? இயேசு நன்மை செய்கிறவராய் சுற்றித்திருந்த அந்த தெய்வம் நம்மோடு இருக்கும்போது, நாம் அவரோடு வாழும்போது நன்மை செய்கிறவளாய் இந்த பூமியில் வாழ வேண்டும். கொஞ்ச கால வாழ்க்கை இல்லையா? இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்து எத்தனை வருஷம் ஆச்சு? 79 வருடம். ஒருவேளை கொயர் இசை மீட்டுகிறவர்கள் ஒரு சிலர் ஏற்கனவே நான் முதல் ஆராதனையில் பேசின செய்திகளை கேட்டிருப்பீர்கள். நீங்கள் அதை பொறுத்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 79 வருஷம் ஆச்சுன்னா அர்த்தம் என்ன? சாதாரணமாக ஒரு ஆளுக்கு 79 வயசு ஆச்சுன்னா என்ன அர்த்தம்? வயசாச்சுன்னு அர்த்தம். இந்திய சுதந்திரத்துக்கு வயசாயிச்சோ? இன்னைக்கு நடக்கிற அத்தனை சத்துவங்களையும், இந்தியாவில் நடக்கிற குளறுபடிகளையும், அரசியல் சூழ்நிலைகளையும், எலெக்ஷன் கமிஷன் செய்கிற வேலைகளையும், எல்லாவற்றையும், மதம் சார்ந்து நடக்கிற மத கலவரங்களையும், இந்த நாட்டில் அதிகாரங்களை பிடிப்பதற்காக RSS பஜரங்கள் போன்ற அமைப்புகள் திட்டமிட்டு செயல்படுகிற மிக பயங்கரமான ஆதிக்க சக்திகளின் உயர் ஜாதிகளின் செயல்பாடுகள் எல்லாம் பார்க்கும்போது இந்திய அரசியலமைப்பு சட்டம், இந்தியாவின் சுதந்திரம் வயதாக இருக்கிறதா, வாலிபர்களாக இருக்கிறார்களா? இன்றைய தோற்றம் வயதான ஒரு தோற்றத்துக்குள்ளாய் கொண்டு வந்தோடைய விளைவு தான் நமக்கு ஒரு பயம் வருகிறது இல்லையா? ஆனால் இயேசு சொல்கிறார், அந்த அறை வீட்டுக்குள்ளே போய் நின்று அவர் சொன்ன பயப்படாதிருங்கள், உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உபத்திரவங்கள் மத்தியில், பாடுகள் மத்தியில், பலவிதமான குழப்பங்கள் மத்தியில், பலவிதமான நம்மை தாக்குகிற சோதனைகள் மத்தியில் நம்மை பயப்படாதிருங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லுகிற ஒரு கர்த்தர் நம்முடைய ஆண்டவராக இருக்கிறபடியால் அந்த விசுவாசத்தை நான் உறுதிப்படுத்தி ஆண்டவருக்குள்ளாக தொடர்ந்து தேவன் நம்மை அனுமதிக்கிற நாள் வரை நன்மை செய்கிறவர்களாய் வாழ்வதற்காக நம்ம அழைக்கிறான். சரியா? நன்மையான ஒரு வாழ்க்கைக்காக தேவன் அழைக்கிறான். இப்போ நன்மை செய்கிறவராக இயேசு சுற்றி திரிகிறான். ஆனால் இதே பூமியில் சிலர் இன்னும் சுற்றி திரிகிறார்கள். வாசிக்கலாமா 2 வசனங்களை? யார் யாரெல்லாம் சுற்றி திரிகிறாங்க பார்க்கலாமா? சங்கீதம் 53வது சங்கீதம் முதல் வசனத்தை யாரும் சத்தம் வாசிக்கணும். 53:1 தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான், அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான அக்கிரமங்களை செய்து வருகிறார்கள், நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. பணத்திற்காக, பதவிக்காக, அதிகாரத்திற்காக, சுயநலத்திற்காக எந்த விதமான தீமைகளையும் செய்வதற்கு துணிந்து விட்ட, நான் சொன்னது மாதிரி ரோபோ போன்ற இதயமற்று போன ஒரு சமுதாயத்திற்குள்ள வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, நான் வாழ்கிற உலகம் கடவுளே இல்லை என்கிற மதம் இன்றைக்கு உலகம் முழுவதும் அதிகமாய் பெருகி கொண்டிருக்கிற காலத்தில் உங்களையும் என்னையும் பரலோகத்து செல்வதற்கு ஒரு வழி இருக்கிறது, மார்க்கம் இருக்கிறது என்று சொல்லி நம்மை அழைத்து நம்மை ஆதரிக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவர் நன்மை செய்கிறவாய் சுற்றித்திருந்தார். ஆனால் இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? நன்மை செய்கிறவன் ஒருவனாக இல்லைன்னு சொல்லி. இவங்களுடைய வேலை என்னன்னு சொல்லி பைபிளில் இருக்கு பாருங்களேன். யாரும் எடுத்தவங்க வாசிக்கலாம். சங்கீதம் 59:6 வாசிக்கலாமா? இந்த அவர்கள் சாயங்காலத்தில் திரும்பி வந்து நாய்களை போல ஊளையிட்டு ஊரை சுற்றி திரிகிறார்கள். இது ஒரு ஊர் சுற்றுற கூட்டம்
இல்லையா? அவங்க எப்படி வாழ்கிறாங்களாம்? நாய்களைப் போல ஊழையிட்டு. இன்றைக்கு நீங்கள் கூட்டங்களை பார்த்தீங்க, அரசியல் கூட்டங்களை பார்த்தீங்கன்னா தெரியும். ஆன்மீக கூட்டங்கள் என்று சொல்லி ரோடுகளெல்லாம் பெரிய பெரிய மெயின் ஹைவே ரோடை கூட மடக்கி அதில் அவங்க கொண்டாட்டங்கள் என்று சொல்லி சிலைகளை வைத்து இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் செய்கிற இடங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். மிக பயங்கரமான நாய்களைப் போல ஊழையிடுகிற ஒரு பெரிய கூட்டம் வந்திருக்கிறது. இது ஏற்கனவே வேதத்தில் எழுதி வைத்திருக்கு. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் அமைதியாக அமர்ந்த மெல்லிய சத்தம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோமே, பாக்கியம் பெற்ற ஒரு சந்ததி. ஆமென். ஊழையிடுகிற கூட்டங்களின் மத்தியில் இன்றைக்கு வெறி நாய்களைப் போல, ஓநாய்களைப் போல ஆடுகளை பீறி போடுவதற்காக பெருந்திரளான கூட்டம் இன்றைக்கு பெருகி, குறிப்பாக தமிழ்நாட்டில் ஒருவேளை தமிழ்நாட்டில் இன்றைக்கி பெருகி வருகிறார்கள். ஆனால் வட இந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா திருச்சபைக்கு எதிராக, விசுவாசிகளுக்கு எதிராக, மிஷனரிகளுக்கு எதிராக, கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு எதிராக இன்றைக்கு பெருகி வரக்கூட ஊழையிடும் கூட்டத்தின் மத்தியில் உங்களையும் என்னையும் பராமரிக்கிற ஓநாய்களுக்குள்ளாய் ஆடுகளை பராமரிக்கிற நல்ல மேய்ப்பன் இயேசு கர்த்தர் என்னவா இருக்கிறாரு? கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அதுதான் வசனம். சமீபத்தில் ஒரு பிள்ளை, நம்ம பிள்ளைங்க பைபிள் படிக்கிறது நல்லா தெரியல. தமிழ் பைபிள் எப்படி படிக்கிறாங்க? இந்த துணைக்கால் போடுறது இல்லை, இந்த நை லை ழை வாழைக்கும் இந்த இந்த எழுத்துக்களெல்லாம் தமிழில் ரொம்ப முறைவு. இந்த வசனத்தை ஒரு பிள்ளை வேகமாக வாசிக்கிறது. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவேன் என்று வாசிக்குது. நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன் என்கிறது அறிக்கையிட வேண்டிய வேத வசனங்களை கூட மாற்றி வாசிக்கக்கூடிய ஒரு உலகத்தில் நீங்கள் நானும் ஆராதிக்கிற கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த உபத்திரவங்கள் மத்தியில், ஊழையிடுகிற கூட்டத்தின் மத்தியில் நீங்கள் நானும் அமைதியான நன்மை செய்கிற வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று தேவரை விரும்புகிறார். இனி ஒரே ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம். ஆதியாகம புஸ்தகம் 2 பேதுரு 5-8 வசனத்தை வாசிக்கலாமா? 2 பேதுரு 5:8 யாரோ வாசிக்கலாம்? நன்றாக தெரிந்த வசனம். 2 பேதுரு 5:8. தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராள ஆகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். நாய்களைப் போல சுற்றித் திரிகிறார்கள், சிங்கங்களைப் போல சுற்றித் திரிகிறார்கள். இவர்கள் மத்தியில் நீங்களும் நானும் பாதுகாப்பாய் வாழ்வதற்கு நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிகிற இயேசு, அந்த இயேசுவின் அடைக்கலம் நமக்கு இருக்கிறது. அந்த இயேசுவின் சிறகுகளுக்குள்ளாய் நாம் அடைக்கலம் பெற்றிருக்கிறோம். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் தமது சிறகுகளாலே நம்மை மூடி இருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் வாழ்கிற இந்த உலக வாழ்க்கையின் ஓட்டத்தில் நாம் இப்படி தேவாலயத்தில் கர்த்தரை ஆராதிக்க வரும்போது நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்த நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாமும் நன்மை செய்கிறவராய் வாழ்வதற்காக தேவன் நமக்கு உதவி செய்வராக. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் ஆண்டவர் ஒரு மனிதன்கிட்ட பேசுகிறார். முதல் மனிதனை படைத்து விட்டு அவனுடைய பிள்ளைகளுக்குள்ளாக சண்டை வருகிறது. ஆதாம் ஏவாளுக்கு பிறந்த பிள்ளைகள் யார் யார்? காயின், ஆபேல். இவர்களுக்குள்ள கொலை வரி வருகிறது. மிக பயங்கரமான பாவம், இரத்தம் சிந்தும் பாவத்தை செய்துவிட்டு காயின், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்று கேட்டபோது ஆண்டவர் காயினோடு பேசுகிறார். ஒரு வசனம் வாசிக்கலாமா? ஆதியாகமம் 4:7. நீ நன்மை செய்தால், காயினே காயினே, நீ பாவம் செய்திருக்கிறாய், இந்த உலகத்தில் நீ வாழ வேண்டும் காயின். நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? ஆனால் நீ நன்மை செய்யாதிருந்தால் என்ன பண்ணுமா? பாவம் எங்கே படுத்திருக்குமா? வாசற்படியில் படுத்திருக்குமா? நல்லா கவனிச்சிங்க என்னுடைய பிள்ளைகளை, பாவம் வாசற்படியில் படுத்திருக்குமா? சமீபத்தில் இந்த வாஸ்து பார்க்குற விஷயம் நிறைய இருக்குல்ல. இங்கே இருக்கிற யாரும் அது பார்க்குறது இல்லையே. மனசாட்சிப்படி யாரும் வாஸ்து பார்க்குறது இல்லை, பார்க்கவும் கூடாது. ஏன்னால் கர்த்தர் படைத்த அவர் ஒளியாக இருக்கிறார். அந்த ஒளியில் எவ்வளோ வேணும்? இருள் இல்லை. அந்த ஒளியை சுற்றி எல்லா இடமே ஒன்று போல தான் இருக்கும். ஆகவே
இதில் இந்த வாஸ்து பார்க்குற ஒருத்தர் என்ன பண்ணார்னா, ஒரு வீடு புதுசாக கட்டி பால் காய்க்கிற வீட்டில் வந்து அவனுடைய சொந்தக்காரர் இவர் வந்த உடனே முதல்ல சொல்கிறார், ஏப்பா வீடு சரியாக கட்டலையே போல் தெரியுதுன்னு சொல்கிறார். என்ன சொல்லி கட்டி என்ன பண்ணுறாருன்னா, ஐயோ இந்த படிக்கட்டு சரியில்லைன்றான். இந்த படிக்கட்டு சரியில்லைன்னு சொன்னால் அவர் பயந்துட்டார். ஏன்னா வீடு பால் காய்க்கிற அன்னைக்கு காலையில் தாய்மாமன் வந்து முதல் வேலையை சொல்கிறாரு, நீ வாஸ்து சரியில்லாமல் கட்டிட்டியோன்னு கேட்டுட்டு படிக்கட்டை இல்லைன்னா அவர் என்ன படிக்கட்டுனா 1 2 3 4வது படிக்கட்டு உள்ள. இவர் என்ன பண்ணிருக்காருன்னா 1 2 3 அப்படி வச்சுட்டார். அந்த கணக்குப்படி ஏதோ சொன்னாங்க ரைட்டா, லாப நஷ்டம் எல்லாம் கணக்கு போடுறதுனால போட்டுட்டு இவர் புதுசாக கட்டின வீடு எப்படி மாற்ற முடியும்? இவருக்கு பயம் வந்துச்சு. இவர் காலையிலேருந்து ஆரம்பிச்சு பார்த்தா அந்த 2வது படிக்கட்டில் காலையே வைக்காமல் குதிச்சு மேலே ஏறுவாராம். ஏன்னா நேராக இங்கேருந்து லாபத்துக்குள்ளே போய் குதிப்பாராம், நஷ்டத்தில் காலையை வைக்க மாட்டாராம். இன்றைக்கு இப்படி படுக்கிறது. இதே போல் தான் ஆண்டவர் அன்னைக்கு சொன்னார், பாவம் எங்கே படுத்து கிடக்குமா, ரொம்ப கவனமாக இருக்கணும், குதிச்சு என்ன பண்ணிடணும், பாவத்தை தாண்டி போயிடணும் ஆண்டவர் சொல்லுகிறார். பாவம் வாசற்படி கிடத்திருக்கும். இன்றைக்கு மனித வாழ்க்கையில் பாவம் எப்படிலாம் இருக்கிறதுன்னு தெரியல, நம்ம நெருக்கி நிற்கிறது இல்லையா? எபிரேயர் 12:1 நமக்கு அழகாக எழுதப்பட்டிருக்கிறது, நம்ம பாரமான யாவற்றையும் நம்மை நெருக்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளி விட்டு. பாவம் பஸ்ஸில் ஏறினா ஒரே சீட்டில் பாவம் ஒட்டின்னு உட்காந்துருக்கும், பார்த்துருக்கீங்களா? வாலிப பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், ஷேர் ஆட்டோவில் ஏறினா ரொம்ப ஒட்டி இருக்கும் பாவம் இல்லை? பள்ளிக்கூட வாசலில், கல்லூரி வாசலில் வந்து பொட்டலம் வடிவில் ஒட்டி இருக்கும் பாவம், வாசற்படியில் படுத்திருக்கும். கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ சொல்ல வேண்டியதே இல்லை, பாக்கெட்லேயே படுத்துருக்குது இல்லை? அதுக்கு பேர் என்னது சொல்லுங்களேன்? பாக்கெட்லேயே படுத்துருக்குது, வாட்சில் இருக்குது. இப்போ செல்லில் கூட, பாக்கெட்டில் கூட வேணாம், கையில் வாட்சில் இருக்குது, என்ன வேணாலும் பார்த்துக்கலான்றாங்க. கண்களின் இச்சை, பார்வைக்கு இன்பமாக இருந்த கனி பாவத்தை உண்டாக்கி விட்டது. என்னுடைய பிள்ளைய பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். நன்மை செய்தால், அந்த வசனம் அழகாக இருக்கு இல்லையா? நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ, என் ஆண்டவர் நன்மை செய்கிறவாய் சுற்றி திரிந்தால் நீங்களும் நானும் நன்மை செய்கிறவர்களாயே வாழ வேண்டும். எத்தனை தீமைகள் சூழ்ந்திருந்தாலும், எத்தனை பாவம் வாசற்படியில் படுத்திருந்தாலும், எத்தனை பாவங்கள் பாரங்கள் நம்மை நெருக்கினாலும், நம்முடைய பரிசுத்தத்தை தானியேலை போல, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை போல, யோசேப்பை போல, ஐயோ என்னை படைத்த பரிசுத்த தேவனுக்கு முன்பாய் இத்தனை பெரிய பாவத்தை, பொல்லாங்கை, போத்திபாரின் மனைவியே நான் விலகி செல்கிறேன் சொல்லி விலகி ஓட வேண்டும். அதில் பாதிப்புகள் இருந்தாலும் சரி, பரிசுத்தம் காத்து வாழ்வதற்காய், நன்மை செய்கிறதற்காய் கர்த்தர் உயர்த்துகிறார். யோசேப்பை தேசத்தின் அதிபதியாய் உயர்த்தி விட்டார். வேதவசனம் நன்றாய் புரிகிறது என்று நினைத்து பேசி கொண்டிருக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாய்களைப் போல ஊரை சுற்றி ஊளையிட்டு கொண்டு எதற்கு பிறந்தோம் என்று தெரியாதபடி, இன்றைக்கி ஒரு பிரச்சனையே அதுதான். ஏற்கனவே இங்கே சொன்னால் தெரியல, போராடலாம் நான் சொல்கிறேன் இல்லையா? இந்த ரோபோ சொன்ன பார்த்தீங்களா? இந்த ரோபோ நம்ம செய்கிற வேலையெல்லாம், நம்ம சொல்கிற வேலையெல்லாம் செய்யும். கம்ப்யூட்டர் மாதிரி, இந்த மியூசிக் கீபோர்டு மாதிரி, இவங்க என்ன மியூசிக் போட நினைக்கிறாங்களோ அது போடும். அதுவாக போடாது, சரிதானே? அதுவாக போட்டால் ஏதோ ஒரு ப்ராப்ளம், ஒயரில் ப்ராப்ளம், கனெக்ஷனில் ப்ராப்ளம்னு அர்த்தம். இப்படி ரோபோ போல வாழ்கிற இந்த மனிதர்கள் மத்தியில் தேவன் உங்களை என்னையும் நல்ல இதயங்களோடு படைத்திருக்கிறார். அல்லேலூயா. நல்ல மனசாட்சியோடு படைத்திருக்கிறார். இந்த நல்ல தெய்வத்துக்கு சாட்சிகளாக இந்த பூமியில் நாம் வாழ வேண்டும். நன்மை செய்கிறதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சமுதாய வாழ்வு முறையில் நன்மை செய்கிறதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் நாம் எப்படி என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து ஒரு சில வேத வசனங்களை மாத்திரம் நான் பார்த்துவிட்டு கடன் செல்ல ஆசைப்படுகிறேன். இந்த நசரேயனாகிய இயேசுவை நாம் அப்போஸ்தலர் 10:38 என்ன வாசித்தோம்? பரிசுத்த ஆவியினால் நிரப்பியிருந்தாராம், வல்லமையினால் நிரப்பியிருந்தாராம். இதே வேதவசனம் ஏசாயா 61:1 அழகாய் சொல்லுகிறது. லூக்கா 4வது அதிகாரம் 18-19 சொல்லுகிறது. இந்த வசனம்தான். இயேசு ஏன் இந்த பூமியில் வந்தார், இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் ஏன் மனிதனாக பிறக்க வேண்டும் என்பதற்கு
சில வசனங்கள் இருக்கிறதுல அடிப்படையான வசனம் ஏற்கனவே ஏசாயா தீர்க்கதரிசியினால ஆண்டவர் திருவுளம் பெற்ற வார்த்தை 61:1 இல்லையா? என்ன ஆரம்பிக்கிறது? கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். என்ன செய்யணுமானா? சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷம், அப்புறம் இருதய நொறுங்குண்டவர்களுக்கு காயங்கட்டுதல், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை, கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தல். இப்படி நன்மை செய்கிறதற்காக பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அதே வசனத்தை தான் ஆண்டவர் தேவாலயத்தில் வந்து நின்று இதே போல அவர் எழுந்து நின்று அந்த புஸ்தகத்தை வாங்கி லூக்கா 4:18-19 எழுதப்பட்டிருக்கிறது. அந்த இடத்தை கண்டு அவர் வாசித்து கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் என்று சொல்லி வாசித்து உட்கார்ந்தார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின்னு அர்த்தம் என்ன தேவனுடைய பிள்ளைகளே? நாம் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோம், பரிசுத்த ஆவியானவரை நம்ம பெற்றிருக்கிறோம் என்றால் இந்த சமுதாயத்தில் நன்மை செய்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நான் வழக்கறிஞருங்கிற முறையிலே நான் சொல்கிறேன், இன்றைக்கு இந்த சமுதாயம் வாழ வேண்டும். சமீபத்தில் ஒரு குடும்ப நீதிமன்றத்தில் ஃபேமிலி கோர்ட்டில் ஒரு கேஸுக்காக போகும்போது அந்த நீதிபதி என்னிட்ட சொன்ன ஒரு வார்த்தை தெரியுமா? சார், நீங்கள் போட்டிருக்கிறது டைவர்ஸ் கேஸ், ஆனால் இந்த நீதிமன்றம் எதுக்கு இருக்கு தெரியுமா? டு கியூர் த சொசைட்டினர். இந்த சமுதாயத்தை குணமாக்குவதற்காகத்தான் இந்த நீதிமன்றங்கள் வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி எனக்கு ஆலோசனை சொன்னார். உண்மைதானே? ஆனால் இந்த சமுதாயத்தை சீரழிப்பதற்கு இன்றைக்கு பல பிரயத்தனங்கள் நடக்கும்போது தீமை செய்கிற, ஊழையிடுகிற, சிங்கம் போல, நாய்களை போல இன்றைக்கு எப்படி வேணாலும் வாழலாம், எங்கே வேணாலும் ஊர் சுற்றலாம். ராத்திரி 3 மணிக்கு நீங்கள் நான் வாழ்கிற அண்ணா நகர் பகுதியில் 2nd அவென்யூவில் அந்த கத்தோலிக்க தேவாலயத்துக்கு முன்பாக நீங்கள் ஒரு வேளை வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ராத்திரி 2 மணிக்கு லாரியில் பிரியாணியை கொண்டு இறக்குறாங்க, 3:30 மணிக்கு காலி ஆகிறது. நல்லா மூக்கு முட்டை சாப்பிட்டுட்டு நல்லா படுத்து தூக்குறாங்க. இது என்னைக்கு? வீக்கெண்டு, சனிக்கிழமை ராத்திரி நடக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை காலையில் 9 மணிக்கு சர்ச்சுக்கு வரணும், ஈஸியாக சர்ச்சுக்கு. பையனை எழுப்புனா என்ன சொல்கிறான்? போங்கம்மா, இப்போ தான் படுத்தேன். பொண்ணை கூட்டம் என்ன சொல்லுது? நீங்கள் போயிட்டு வாங்கம்மா, எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கம்மா. சேர்த்து படுத்து வயிறு நிறைய சாப்பிட்டா என்ன ஆகும்? உருண்டு கொண்டிருக்கிறார்கள் தேவனுடைய பிள்ளைகளை. இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகை நாட்களில் 2 சம்பவங்கள் நடக்குமா? ஒன்று லோத்தின் நாட்களை போல் நடக்குமா, இன்னொன்று நன்றாக தெரிந்த வசனங்கள் நோவாவின் நாட்களில் நடந்தது போல். அங்கே நடந்த 4 விஷயம் என்ன தெரியுமா? நீங்கள் எல்லாரோட வீட்டில் போய் வாசிச்சு பாருங்கள். இயேசு கிறிஸ்து 2வது வருகை மத்தேயு 24:25 தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. இந்த என்ன எழுதப்பட்டிருக்கிறது? ஜனங்கள் சொல்லுங்களேன், புசித்தார்கள், குடித்தார்கள், பெண் கொண்டார்கள், பெண் கொடுத்தார்கள் இருக்கு இல்லையா? இவைகளுக்காக முக்கியத்துவம் கொடுத்து தன் ஜீவனை எனக்காய் கொடுத்த என் நேசரை மறந்து விட்டால் எத்தனை பாவம், எத்தனை பரிதாபம், எத்தனை பயங்கரம் என்பதை இன்றைக்கு காலையில் திருச்சபைக்கு ஆவியானவர் திருமணம் பற்றி இருக்கிறார். அதுக்கு அடிப்படையாக யாரோ எடுத்தால் வாசிக்கலாம். யோசுவாவுக்கு ஆண்டவர் பேசுகிற ஒரு வார்த்தையை நீங்கள் வாசித்து பாருங்களேன். 24:10 யோசுவா 24:10 24:20 வாசிங்களேன். சாரி, 24:20 24:10 வாசிங்க ஒருத்தங்க, அப்புறம் 20 வாசிக்கலாம். 24:10 பிலேயாமுக்கு செவி கொடுக்க எனக்கு சித்தம் இல்லாதனால அவன் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தான், இவ்விதமாய் உங்களை அவன் கைக்கு தப்புவித்தேன். இஸ்ரவேலே, நான் உன்னை தப்புவிக்கிற தேவன் ஐயாம்மா, உன்னை தப்புவித்து வாழ வைத்திருக்கிறேன். கொரோனாவிலிருந்து என்னை தப்புவித்தான். உண்மையை சொல்லுகிறேன், 2021 ஜனவரி மாதம் 5ஆம் தேதி எனக்கு அந்த மாஸ்க் மட்டும் என்னுடைய மூக்கில் வைக்கலைன்னா இன்றைக்கு நான் இங்கே இருந்திருக்க மாட்டேன். நாமெல்லாம் தப்பி பிழைத்தவர்கள். அல்லேலூயா. கொரோனாவில் என் கூட சர்ச்சில் இருந்தவங்க, என் கூட வழக்கறிஞர்களாக இருந்தவர்கள், என் கூட பழகினவர்கள், என் குடும்பத்தில் அநேகர் கொரோனாவில் மரித்து விட்டார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், யோசுவாவே, இஸ்ரவேலுக்கு தெளிவாய் சொல், நான் பிலேயாமுக்கு செவி கொடுக்கவில்லை, உங்களை சபிக்கிறவர்களுக்கு நான் செவி கொடுக்கலப்பா, உங்களை தப்புவித்தேன்னு சொல்லிட்டு 20வது வசனத்தை யாரை வாசிக்கலாமா? கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்திருக்க நீங்கள் கர்த்தரை விட்டு அந்நிய தேவர்களை சேவித்தால் அவர் திரும்பி உங்களுக்கு தீமை செய்து உங்களை நிர்மூலமாக்குவார் என்றான். கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. கர்த்தர் நமக்கு நன்மை செய்திருக்கிறார்.
அல்லேலூயா. அது ஒரு விசுவாச அறிக்கையாக சொல்லுவாங்க. கர்த்தர் எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம், கர்த்தர் எனக்கு எங்களுக்கு நன்மை செய்திருக்கிறார். ஐயாம்மா, ஆதிவாசி பிள்ளைகளை போய் பாருங்கள். ஒருவேளை வாய்ப்பு கிடைக்கும் என்றால் உங்களுடைய ஈசிஐ திருச்சபை வழியாக மால்ட்ரோ, நான் வருகிற அக்டோபர் மாதம் 3ஆம் தேதியிலேருந்து 6ஆம் தேதி வரைக்கும் குஜராத் பகுதியில் உள்ள பணித்தலங்களை பார்க்க போகிறேன். எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். 13, 14, 15 உங்களுடைய ஈசிஐ திருச்சபைகள் இருக்கக்கூடிய அதே பகுதியில் சோட்டா காக்ரி என்கிற இடத்துல ஜார்க்கண்டில் அங்கே இருக்கக்கூடிய திருச்சபை தலைவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்காக செல்கிறேன். அங்குள்ள மக்கள் பார்க்கிறார்கள். நான் ஏற்கனவே இதை ஒருவேளை இங்கே பகிர்ந்து கொண்டிருக்க தெரியல, உண்மையை சொல்கிறேன். அண்ணா நகர் முகப்பேரிலிருந்து மிஷினரி பணித்தளம் பார்க்க சென்ற ஒரு அருமையான ஒரு தம்பி, அவங்க ஒரு கம்பெனி வச்சுருக்காங்க. அந்த ஓனர் அவங்க வட இந்தியாவில் அக்டோபர் மாதம் போய் இதே போல் பணித்தளம் பார்ப்பதற்காக சென்றாங்க. அங்கே போய் பார்த்தபோது அங்கே இருந்த பள்ளிக்கூடத்தில் படித்து கொண்ட ஆதிவாசி மால்டோ பிள்ளைகள், அங்கே இருந்த பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகள் யாருக்குமே காலில் செருப்பு கிடையாது. 4 கிலோமீட்டர் நடந்து போகிறாங்க வர்றாங்க. இதை பார்த்து கொண்ட தம்பியுடைய மனசில் பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். உனக்கு நான் சென்னையில் அழகான தொழில் கொடுத்தேனே, உனக்கு வருமானம் கொடுத்துருக்கிறேன், உன்னுடைய 2 பிள்ளைகளை நீ எத்தனை அழகாய் கால்களில் ஷூ மாட்டி உன் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறாய். இங்கே நான் நேசிக்கிறேன், பிள்ளைகளை பார் என்று அழைப்பு கொடுத்தார். அவனுக்கு ஆண்டவர் அதில் பணித்தளம் போனப்போ அதுதான் பேசினார். பேசிட்டு அவன் அங்கேருந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னான், அண்ணே இந்த வருஷம் கிறிஸ்மஸுக்கு நான் இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்குற கிஃப்ட்டு 200 பிள்ளைகளுக்கு மேலே இருக்கிறாங்க, அத்தனை பிள்ளைகளுடைய கால்களை அளவெடுத்து அவர்களுக்கு 200 ஜோடி செருப்பு நான் வாங்கி அனுப்புகிறேன்னார். நன்மை செய்வது என்ன என்பதை ஆவியானவன் கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறார். இந்த சமுதாயம் வாழ்வதற்காய், நன்றாக இருப்பதற்காய் திருச்சபையே நீங்களும் நானும் நன்மை செய்ய வேண்டும் என்று ஆண்டவருங்க ஏன் யோசுவாவிட்ட ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார். கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்திருக்கிறார். நீங்கள் அவரை விட்டு விலகி போகிறதுக்கு வாய்ப்பில்லை. ஆனால் போனால் கர்த்தர் உங்களுக்கு தீமை செய்வர்களாய் மாறிவிடுவார். உண்மைதானே? விலகி போனா, ட்ரெயின் தண்டவாளத்தை விட்டு இறங்கி போனால் என்னாகும்? ஆக்சிடென்ட் ஆகும் இல்லையா? அதே போல் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிற பரிசுத்தம், திருச்சபை, சகோதர ஐக்கியம், இந்த உறவுகளை தாண்டி மனம் போல வாழ்ந்தால் பாவத்தின் சம்பளம் மரணம். அதை ஆண்டவர் வலியுறுத்துகிறார். இப்படி சொல்லி கொண்டு தான் 3 குறிப்புகளை மாத்திரம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். நன்மை செய்கிற ஆண்டவரை தெய்வமாய் கொண்டிருக்கிறோம். அவர் இன்னும் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிகிறாரே. அப்படிப்பட்ட ஆண்டவர் இன்றைக்கு சபைகளுக்கு, நம்முடைய திருச்சபைக்கு, எனக்கும் உங்களுக்கும் பேசுகிற 3 காரியங்கள். யாரோ எடுத்தவங்க சீக்கிரம் வாசிக்கலாம். ஏசாயா 1ஆவது அதிகாரம் 1 வசனத்தை யாரோ வாசிக்கலாமா? ஏசாயா 1ஆவது அதிகாரம் 17வது வசனம். நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். விசாரிப்பாரற்று கிடக்கக்கூடிய, நியாயம் தேடி அலைகிற பெருங்கூட்டத்தை நீங்கள் நியாயம் செய்வதற்காக ஆண்டவர் அழகாய் சொல்கிறார். முதல் விஷயம் என்ன தெரியுமா? நன்மை செய்ய படியுங்கள். Learn to do good. Learn to perform good. கற்றுக்கொள்ளுங்கள் ஆண்டவர் சொல்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆவது அதிகாரம் 28, 29 வசனங்கள் வாசிக்கலாமா? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாருமே என்னிடத்தில் பாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இந்த நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிகிற இயேசு உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிற பாடம் என்ன தெரியுமா? நன்மை செய்கிறேன் என்று விரும்புகிறீர்கள் என்றால் நன்மை செய்ய படியுங்கள், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். இன்றைக்கி நிறைய பேர் பிசாசிடத்தில் கற்றுக்கொள்கிறார்கள். அதனால தான் அவனுடைய வாழ்க்கையின் காரியங்கள் அத்தனையும் மாறுபாடாக இருக்கிறது. சொந்த வீட்டிலேயே மாறுபாடாக நடந்து கொள்கிறார்கள். சொந்த மனைவியிடத்தில், சொந்த கணவனிடத்தில் அன்பு கூறுவதற்கு வாய்ப்பே இல்லை. ஒருத்தர் சொன்னார், தன்னுடைய வீட்டில் தன்னுடைய சொந்த மனைவி கால் ஒடிந்து ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் நான் அலறி கொண்டிருக்கும் போது அந்த மனிதன்
மூன்றாவது தெருவில் இருக்கக்கூடிய தனக்கு தெரிந்த ஒரு பெண்மணியுடைய கால் கொலுசை சரி செய்வதற்கு எடுத்துக்கொண்டு போயிட்டு இருக்கிறானா. மாறுபாடுகள் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்பா அம்மா பேச்சு கேட்பதற்கு வாய்ப்பு கிடையாது. போதகருடைய ஆலோசனையை கேட்பதற்கு வாய்ப்பு கிடையாது. இன்றைக்கு என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள் என்று சொல்லி ஏசாயா 5:17 வாசிக்கிறோம். என் ஜனங்கள் சிறைப்பட்டு போகிறார்கள். they are captive, they are caught. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, செல்போனுக்கு சிறைப்பட்டு போனதால், செல்போனுக்கு அடிமைப்பட்டு போனதால், சிலைகளுக்கு அடிமைப்பட்டு போனதனால், விபச்சாரத்துக்கும் வேசித்தனத்துக்கும் பலவிதமான அசுத்தங்களுக்கும் பலவிதமான போதைப் பொருளுக்கும் அடிமைப்பட்டு போனதனால் நன்மை செய்கிற கர்த்தரை விட்டு விலகி போகிற இந்த சமுதாயத்துக்குள்ள என் ஆண்டவர் இன்றைக்கு காலையில் சொல்கிறார், நன்மை செய்ய படியுங்கள், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுன்னு சொல்கிறார். டெய்லி கற்றுக்கணும். சரியா? ஸ்கூலுக்கு போகிற பிள்ளை, காலேஜுக்கு போகிற பிள்ளை டெய்லி ஹோம்ஒர்க் பண்ணணுமா வேணாமா? டீச்சர் கேட்குறாங்க, ஹோம்ஒர்க் செஞ்சுட்டு வந்துட்டியான்னு. ஆமான்னு சொல்கிறாங்க. புத்தகத்தை எடுத்துகிட்டு வான்றாங்க, புக்கை பார்க்குறாங்க, எதுவுமே எழுதப்படலை. ஏம்மா ஹோம்ஒர்க் செய்யலை ஆனால் செஞ்சேன்னு சொல்கிறிய? நான் நிறைய ஹோம்ஒர்க் செஞ்சுட்டேன். வீட்டில் எங்கள் அம்மாவுக்கு சமையலுக்கு உதவி செஞ்சேன். இல்லை, புரிந்து கொள்ளவே இல்லை. என்ன சொல்கிறார்கள் என்று புரிந்துக்கிறதே இல்லை. ஆகவே புரிந்து கொள்ளாத ஒரு சமுதாயத்துக்குள்ளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். புரிதல் இல்லாத ஒரு பயங்கரமான சமுதாயத்துக்குள்ளாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் சொல்கிறார், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், நான் மனத்தாழ்மையும் சாந்தமாக இருக்கிறேன், என்னுடைய நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஐயாமா. ஆகவே நாம் நன்மை செய்ய அழைக்கப்படுகிறோம். முதலாவது நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள், நன்மை செய்ய படியுங்கள். ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா யாரோ எடுத்தவங்க வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 44வது வசனத்தில் ஆண்டவர் இயேசு சொல்கிறார். மத்தேயு 5:44 வாசிக்கலாமா? நான் உங்களுக்கு யார் சொல்கிறா? இயேசு சொல்கிறார். நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிகிற அந்த தெய்வம் சொல்கிறார், நான் உங்களுக்கு உலகம் பலது சொல்லும். உலகம் என்ன சொல்லும்? கண்ணுக்கு கண். அதுக்கு முன்னாடி வசனம் அப்படி தான் சொல்லுகிறது. கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்று சொல்லும். ஐயா அம்மா, இந்த உலகம் சொல்லிக் கொடுக்குற பாடம், பிசாசு சொல்லிக் கொடுக்குற பாடம், பழி வாங்குங்கள். யார் வேணாலும், அது யார் சொந்தமாக இருந்தாலும் பரவாயில்ல, எப்படி வேணாலும் போட்டும், அபகரிக்கிறதுக்கு சொல்லிக் கொடுக்கும், ஆசைகளை தூண்டிவிடும். இல்லையா? சொந்தத்துக்குள்ளே சண்டை வைப்பாங்க. ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, சொந்த பணத்திலே இப்படியெல்லாம் வாழ்ந்து அழிந்து போகிற இந்த சமுதாயத்திற்குள்ளாக ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சொல்லுகிறேன், நான் நன்மை செய்ய சுற்றிருக்கிறேன், என்னை ஆராதிக்கிறீர்கள் என்றால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் ஒன்று இருக்கிறது. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்கள் சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பாய்க்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், நன்மை செய்யுங்கள். ரெண்டாவது தலைப்பு அதுதான். முதல் தலைப்பு என்ன? நன்மை செய்ய படியுங்கள். ரெண்டாவது என்னது? நன்மை செய்யுங்கள். நேற்றைக்கு ஒய்எம்சியில் நடந்த போதகர்கள் கூட்டத்தில் நான் பேச போயிருந்தேன். அப்போ அங்கே பகிர்ந்து கொள்ளப்பட்ட போது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஒரு போதகர் எழும்பி சொன்னார், ஐயா என்னை சுற்றி, என்னை சர்ச்சை சுற்றி ஒரே பிரச்சனைன்னு சொன்னார். அப்போ அதற்கு விடை சொல்லப்பட்டது. என்ன விடை தெரியுமா? இந்த நான் வாசித்தோமே மத்தேயு 5வது அதிகாரம் கடைசி வசனம், அந்த வசனத்தின் அடிப்படையில் அவருக்கு சொல்லப்பட்ட ஆன்சர் என்ன தெரியுமா? மத்தேயு 5 கடைசி வசனம். ஆகையால், சேர்ந்து வாசிக்கலாம். ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய பிதா பூரண சர்க்குணராக இருக்கிறது போல நாங்களும் பூரண சர்க்குணராக இருக்கிறோம், துர்க்குணராக இருக்கக்கூடாது. ஆகவே அவர் என்ன சொன்னாங்க? பாஸ்டர், உங்களுடைய சர்ச், உங்களுடைய குடும்பம், உங்களுடைய சபை விசுவாசிகள் சமாதானமாய் நிம்மதியாக இருக்கணும்னு சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? வருஷா வருஷம் உங்களுடைய சபையில் சுற்றி வாழ்கிறார்களே புறஜாதி மக்கள், அவர்களுக்கு என்ன செய்யணும்? சொல்லுங்களேன். நன்மை செய்யணுமா வேண்டாமா? அப்போ குறைஞ்சபட்சம் 10 பேர் சண்டைக்கு வந்தால் 2 பேராவது என்ன சொல்லுவாங்க? ஐயா இந்த பாஸ்டர் நல்லவர்னு சொல்லுவாங்களோ சொல்ல மாட்டாங்களா? அப்போது நன்மை செய்கிறதுக்கு ஆண்டவனை கற்றுக் கொடுக்கிறார். we need to tell good. அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? அந்த வசனம் அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா தெரியும் இல்லையா? நன்மை செய்யுங்கள். அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறது? உங்களை பயக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். அடுத்த வசனம் ஜெபம் பண்ணுங்கள் சொல்கிறது. இந்த சமுதாயத்துக்கு நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய நன்மை என்ன தெரியுமா? பிரார்த்தனை, ஜெபம் பண்ணுகிறது, கூட்டு பிரார்த்தனை.
சபை ஜெபிக்க ஜெபிக்க பிசாசின் ஆதிக்கங்கள் முறிக்கப்படும். அதுதான் ஆதி திருச்சபையுடைய சரித்திரம். சரித்திரத்தை கற்றுக்கொள்ளுங்கள், சரித்திரத்தெல்லாம் கற்றுக்கொள்ளுங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் முதல் 8 வசனங்களை நீங்கள் வாசிச்சிங்கன்னா, அப்போஸ்தலர் 1:8 கீழ்ப்படியாதவர்களுக்கு தண்டனை. அப்போஸ்தலர் 8:1 அது தெரியும்ல. அப்போஸ்தலர் 1:8 கீழ்ப்படியாதவங்களுக்கு தண்டனை. அப்போஸ்தலர் 8:1 திருப்பி போட்டுங்க. அவ்வளோதான் ஃபார்முலா. அப்போஸ்தலர் 1:8 என்ன சொல்லுது? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். அப்படி சாட்சி கட்டு போனால், சவுல் இந்த இயேசுவை கண்ட பிறகும் சபையை துன்புறுத்த போன போது இயேசு தொடுகிறார். சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று எச்சரிக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்போது நாம் என்ன செய்ய வேண்டும்? நன்மை செய்ய படிக்க வேண்டும். டெய்லி படிக்கணும், டெய்லி ஹோம்ஒர்க் பண்ணணும். பைபிள் குவிஸ் எல்லாம் வச்சுருக்காங்க இல்லையா, அதை நிறைய செய்யணும். கடைசியாக 3வதாக யாரை வாசிக்கலாமா? கலாத்தியர் 6வது அதிகாரம் 9வது வசனம். கலாத்தியர் 6:9, 9:10 வாசிக்கலாம். கலாத்தியர் 6:9-10 சேர்ந்து வாசிக்கலாமா? நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும், விசேஷமாக விசுவாச குடும்பத்தாருக்கும் நன்மை செய்ய கடவோம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நன்மை செய்ய படியுங்கள், நன்மை செய்யுங்கள். 3வது, நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாதிருங்கள். விசேஷமாக யாருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது? விசுவாச குடும்பத்தாருக்கு, திருச்சபையின் அங்கங்களுக்கு. ஏழை பிள்ளைங்க ஃபீஸ் கட்ட முடியலையா? ஒன்றும் தப்பு கிடையாது. பேங்க் அக்கௌண்ட்டில் கொஞ்சம் வருகிற இன்ட்ரெஸ்ட்டை, வட்டியை கூட நான் என் மனைவியும் நான் சாட்சியாக சொல்லுகிறேன். என் மனைவியும் நானும் ஒரு பொருத்தனை பண்ணோம். என் மனைவி ஈவியில் வேலை பார்த்துட்டு இருக்கணும் போது, உனக்கு எப்பெல்லாம் இன்க்ரிமெண்ட் வருகிறதோ, உனக்கு எப்பெல்லாம் அதிக பணம் உனக்கு சம்பளத்தை விட ஜாஸ்தி வருகிறதோ, அந்த காசெல்லாம் உடனடியாக யாருக்காவது அனுப்பிவிட வேண்டும். ஊழியத்திற்கோ ஏழை பிள்ளைகளுக்கோ. ரிட்டையர்ட் ஆகிடுச்சு, ஏற்கனவே எல்லாம் அதிகபட்சம் லோன் போட்டிருந்தோம். மிச்சம் வந்த பணத்தில் கண்டிஷன் போட்டோம். இவ்வளவு பணம் கர்த்தருக்குரியது, இவ்வளவு பணம் ஏழைகளுக்குரியது, மிச்சம் நமக்கு இருக்கிறது. போதுமா போதாதா? ஏசு காசு எழுதி போட்டு பாருங்களேன். ஒரு பக்கம் ஏசுன்னு எழுதி வச்சுங்க, இன்னொரு பக்கம் காசுன்னு எழுதி வச்சுங்க. எதில் டிக்கெட் அடிப்போம்? உலகம் எதை டிக்கெட் அடிக்கும்? காசு. நம்ம என்ன எதை டிக்கெட் அடிப்போம்? ஆமேன். உண்மையா பொய்யா? நான் சொல்வதெல்லாம் உண்மையை தவிர இயேசுக்காய் வாழ்வதனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் சேர்க்கிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. இந்த லாசருவை பார்த்து ஆபிரகாம் சொல்கிறாப்புல, இந்த லாசரு நீதி அந்த ஐஸ்வர்யவான் மேலே வச்சு அந்த வார்த்தை அப்படி தான் இருக்குது, நீங்கள் படித்து பாருங்களேன். நீ இந்த உலகத்தில் இருக்கும்போது நன்மைகளை அனுபவித்தாய். லாசரு எதையும் அனுபவிக்கல, இப்போ அவன் தேற்றப்படுகிறான், நீ துன்பப்படுகிறாய். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நன்மை செய்ய கற்றுக்கொள்வோம், நன்மை செய்ய படிப்போம், டெய்லி படிப்போம், வேதத்தை படிப்போம், உலகத்தின் சத்துவங்களை குறித்து நாம் கவனமாக இருப்போம். நன்மை செய்ய படிப்போம், நன்மை செய்வோம். அப்புறம் நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகவே கூடாது. நல்ல மரத்துக்கு தான் அதிகமான கல் அடிபடும் இல்லையா? நல்ல கனி கொடுக்கிற மரத்துக்கு அதிக கற்கள் அடிபடும். அப்படின்னு அர்த்தம் என்ன? ஸோ அதனால தான் பவுல் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, நான் எப்பக்கத்திலும் ஒடுக்கப்பட்டும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகுது. நல்ல போராட்டம் போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் எனக்கு நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அதை விரும்புகிற யாவருக்கும் கர்த்தர் கொடுப்பார். அவர் வருவார், நீதியின் கிரீடம் தருவார். இந்த பூமியில் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்த இயேசுவுக்கு சாட்சியாக நான் நன்மை செய்கிறேன். சரித்திரத்தில் நடந்த உண்மை சம்பவம். RSS காரங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு முறை கல்கட்டாவில் இருக்கக்கூடிய மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டி என்கிற அன்னை தெரசாவுடைய இல்லத்துக்குள்ள மதமாற்றம் நடைபெறுகிறதுங்கிற இன்னைக்கு எப்படி கத்துக்கிறார்களோ அன்றைக்கு அதே போல கத்துனா நேரு பிரதமராக இருக்கும்போது ஜவஹர்லால் நேரு அவரை கூட்டிட்டு எப்படியாவது அன்னை தெரசாவை இந்தியாவை விட்டு நீங்கள் துரத்தி விட வேண்டும், மதமாற்றம் செய்கிறாங்கன்னு சொல்லி பயங்கரமான பிரச்சனை கொடுத்தாங்க. ஒரு நாள் நேரு சொன்னார், எல்லாரும் வாங்க,
நம்ம எல்லாரும் மிஷன் ஆஃப் சேரிட்டி வாசலுக்கு போவோம், அந்த அம்மாவை துரத்தி விடலான்னு சொல்லி எல்லாரும் யாரெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ எல்லா அரசுக்காரங்களையும் வர சொல்லி இவரும் சேர்ந்து கட்சிக்காரங்களும் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து போய் வாசலில் நிற்கிறாங்க. வாசலில் நின்று விட்டு நம்ம போவோம், எல்லாரும் உள்ளே போவோம்னு சொல்லி எல்லாரும் உள்ளே போகிறாங்க. உள்ளே போகும்போது அன்னை தெரசா தன்னுடைய கைகளினால் ஒரு குஷ்டரோகி மனிதன், வயதான மனிதன் சாக கிடக்கிற நேரத்தில் தன்னுடைய கைகளில் வச்சு அவனுடைய புண்ணிலெல்லாம் இருந்த சீலெல்லாம் தன்னுடைய கைகளால் நீக்கி கொண்டு அவங்களை அரவணைத்து வைத்திருக்கிறத பார்த்துட்டே எல்லாரும் பார்த்து நிற்கிறான். ஒரே நாற்றம் எடுக்கிறது, மூக்கை பிடிச்சிட்டு பார்த்துட்டே நிற்கிறாங்க. இப்போ ஜவஹர்லால் நேரு சொன்னார், நான் இன்றைக்கே அன்னை தெரசாவை விமானம் ஏற்றி அவன் நாட்டுக்கு அனுப்பிடுறேன். ஆனால் ஒரு கண்டிஷன், இங்கே வந்திருக்கிற அத்தனை பேரும் சேர்ந்து இவங்க இப்போ செஞ்சிட்ருக்கிற இந்த வேலையை அவ்வளவும் நீங்கள் நாளையிலேருந்து செய்வீங்கன்னு சொல்லி கையெழுத்து போட்டு எழுதி கொடுத்தீங்கன்னா அவங்கள அனுப்புகிறேன். நாங்கள் உங்களுக்கு புரியுதா என்னுடைய பிள்ளைகளே? அதனால தான் அன்னை தெரசா பரிசுத்த வாட்டிகளின் பகுதியில் போனாங்க. நம்முடைய மிஷனரிகள் இந்தியாவுக்கு வந்தவங்க, வட இந்தியாவுக்கு மால்டோ மக்கள் போனவங்க, தன்னுடைய சொந்த மகன் ஜெயராஜ் லிவிங்ஸ்டன், தன்னுடைய சொந்த கை குழந்தை 2 வயது பையன், அவனும் அந்த மனிதனும் மால்டோ மக்களுக்காக ஒரே ராத்திரி செத்து போகிறாங்க காலாசார் வியாதியினால். இப்படி மிஷனரிகள் தியாகம் செய்து நன்மை செய்தனால தான் நீங்களும் ஈசியை திருச்சபை உருவாவதற்காக தந்தை பேராயர்பட்ட பாடுகள் எல்லாத்தையும் நினைவு கூற வேண்டும். தலைவனுக்கு ஜெபிக்கலாமா? இந்த காலை பொழுதுல நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்த தெய்வம், இன்றும் சுற்றி திரிகிற ஆண்டவர் நம்மத்தில் பேசிக்கொண்டே இருக்கிறார். எத்தனை நன்மை செய்திருக்கிறார். அவர் நம்மை வாழ வைத்திருக்கிறார். அவர் நன்மை செய்கிறவரை சுற்றி திரிந்த ஆண்டவர் இன்றைக்கு காலையில் நமக்கு கற்றுக் கொடுக்குற பாடம் 3 பாடங்கள். நன்மை செய்ய படியுங்கள் ஐயா, அம்மா புரியலைன்னாலும் பரவாயில்ல, பைபிள் படிங்க, பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுங்கள், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். பிள்ளைங்க நல்ல பிள்ளைகளாக வளருவாங்க, வாலிபர்கள் நன்றாக இருப்பார்கள், திருச்சபை நன்றாக இருக்கும். நன்மை செய்ய படியுங்கள், நன்மை செய்யுங்கள், விட்டுறாதீங்க. டெய்லி ஏதாவது நன்மை செய்யணும், ஆண்டவர் உணர்த்துவார். தீமை செஞ்சிடாதீங்க. யார் என்ன செஞ்சாலும் சரி, வீட்டில் கணவன் மனைவி பிள்ளைகள் மாமனார் மாமியார் மருமகள் மருமகன் என்ன போராட்டம் இருந்தாலும் சரி, நான் அவங்களுக்காக ஜெபிப்பேன், நான் அவங்களுக்காக நன்மை செய்வேன். கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார். அல்லேலூயா. இந்த உணர்வோடு கடைசியாக நன்மை செய்யல சோர்ந்து போகாதுருங்க. மனசில் கை வச்சு அப்படி தீர்மானம் எடுக்கிறவங்க, ஆண்டவரே நான் ஒரு நாளும் நன்மை செய்ய படிப்பேன் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளின்படியாய் ஆண்டவரே நான் நன்மை செய்வேன் ஆண்டவரே, தீமை செய்யவே மாட்டேன் அப்பா. என்னுடைய வாயின் வார்த்தைகளினால், என்னுடைய பார்வையினால் ஆண்டவரே, என்னுடைய கைகளினால், என்னுடைய கால்களினால் நன்மை செய்வேன் ஆண்டவரே. அப்படி தீர்மானம் எடுக்கிறவங்க, இதே போல் நன்மை செய்கிறது நான் என்ன கடைசி மூச்சு வர ஆண்டவரே நான் தீர்மானம் எடுக்கிறேன், நன்மை செய்யல சோர்ந்து போக மாட்டேன் ஆண்டவரே. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் எனக்கு பலன் உண்டு, என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே. ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா எல்லாரும்? அப்படி ஒப்பு கொடுக்குறேன். இணக்கம் கொடுக்குறவங்க உங்களுடைய கைகளை, உங்களுடைய வலது கையை உங்களுடைய மனசு மேலே வச்சு எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கிறோம். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்புள்ள ஆண்டவரே, இந்த இணக்கம் கொடுக்குற எங்கள் பிள்ளைகள் அத்தனை பேரையும் ஆசீர்வதியும். நன்மை செய்ய படித்து நன்மை செய்து நன்மை செய்யலாம் சோர்ந்து போகாமல் வாழ்ந்து இந்த நித்திய ராஜ்யத்தில் பங்காளிகளாய் மாற எங்கள் அர்ப்பணியும். சபை ஆசீர்வதியும், போதகர் குடும்பத்தை ஆசீர்வதியும் ஆண்டவரே, சபை விசுவாசிகளை ஆசீர்வதியும், மூப்பர்களை ஆசீர்வதியும், குடும்பங்களை ஆசீர்வதியும். குறிப்பாக வாலிப பிள்ளைகள், இளம் வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.